அறிவாலயத்தில் எனக்கு ஆழ குழி தோண்டுவதற்கு ஆயுதத்தை எடுத்து விட்டார். நான் தாவைக்கால சேருவேன்னோ அவர் என்னை கூப்பிடுவாருன்னோ நான் கருதவே இல்லை. கொஞ்சம் ஒரு வறுமை என் வாசலுக்கு வருகிறது, ஒரு வெறுமை என்னை ஆக்கிரமிக்கிறது. அவர் என்னை பார்த்த உடனே நான் உங்க ஃபேன் தெரியுமான்னு கேட்டார். விஜய் அவர்களோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் தாவைக்காவை தொடங்கின அன்னைக்கு நான் திமுக ஆதரவாளர். திராவிட இயக்க சொற்பொழிவுடன் திமுக மேடையில் பேசுவேன். அன்னைக்கு அவர் கொடி அறிவிச்சார். அந்த கொடிக்க கலரே வித்தியாசமா இருக்கு, வெளிநாட்டு கொடி மாதிரி இருக்கு. அதுல வாகை பூவை வைத்தார். சங்ககால மன்னர்கள் போருக்கு போகும் பொழுது வாகை பூவை சுடுவார்கள். போர் யானையை வைத்தார். இதுவும் தமிழர்களுடைய வீரத்திற்கு அடையாளம், சேர நாட்டின் சின்னம் அது. அப்போது ஒரு பண்பாட்டு புரட்சிக்கு அவர் தயாராகிறார் என்று நான் அந்த வலைத்தளத்தில் பேட்டி கொடுத்தேன். அது நீங்க அப்ப திமுக தான் இருந்தீங்க. இருக்கேன். அன்றைக்கு அறிவாலயத்தில் எனக்கு ஆழ குழி தோண்டுவதற்கு ஆயுதத்தை எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து வலைத்தளங்கள்ல தாவேக்காவினுடைய விஜயனுடைய நியாயமான அரசியலை நான் ஆதரித்து பேசினேன். நான் தாவைக்கால சேருவேன்னோ அவர் என்னை கூப்பிடுவாருன்னோ நான் கருதவே இல்லை. ஆனால் ஆதரித்து பேசிட்டு இருந்தேன். ஒரு நெருக்கடி வந்தது, எனக்கு கூட்டங்கள் தரல. நான் மேடையில் பேசி வாழ்கிற வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. என்னோட ஒரு லிக்விட் மணி இன்னைக்கும் இல்லை கையில் 10 பைசா. என்ன கொஞ்சம் ஒரு வறுமை என் வாசலுக்கு வருகிறது, ஒரு வெறுமை என்னை ஆக்கிரமிக்கிறது. என்ன சார் சொல்றீங்க? இவ்வளோ வருட காலம் அரசியல். ஆமா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 4ஆம் தேதி எனக்கு ஆதவர்ஜுனோட அழைப்பு. தலைவர் உங்களை லைக் பண்றார், விரும்புகிறார், கட்சியில் சேரணும்னு சொல்லலை, அவரை சந்திக்க விருப்பமா, நாளைக்கு சந்திக்க முடியுமான்னு கேட்டார். சரி வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். தலைவரை சந்திச்சேன். அவர் என்னை பார்த்த உடனே நான் உங்க ஃபேன் தெரியுமான்னு கேட்டார். இது எனக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் கிடைச்சா கூட இவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன். ஒரு அமீர் கானை விட ரசிகர்களை அதிகம் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் விஜய். அவர் ஏன் ஃபேன்னு சொன்னாருன்னு சொல்லி எனக்கு ஒரு நெகிழ்ந்துட்டேன். 40 நிமிடங்கள் உட்கார்ந்து பேசினேன். நான் டிராவல் பயணம் பண்ண போறேன், என் டிராவலில் உங்களுக்கு இருக்க ஏதாவது நெருடல் இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்துக்குவேன், சமூக வலைத்தளங்கள் இன்டர்வியூ தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பேன், வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வேன், கல்லூரிகளில் போய் பேசுவேன், கோவிலில் பேசுவேன், சர்ச்சில் பேசுவேன், பள்ளிவாசலில் பேசுவேன், ரோட்டரி லைன்ஸ் ஜேசிஸ் கிளப்பில் பேசுவேன். இப்படி எனக்கு ஒரு பன்முகங்கள் இருக்கிறது. இது உங்களுக்கு நெருடலாக இருக்குமான்னு தான் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன்னு கேட்டேன். எந்த நெருடலும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக எங்கெல்லாம் போயிட்டுன்னு சொன்னார். அதனால் உறுப்பினர் கார்டை தந்தாங்க, வாங்கிட்டேன். அடுத்த நாளே கேம்பெயின் செக்ரட்டரி ஒரு பொறுப்பு தந்தாங்க, பயணிச்சிட்ருக்கேன். அருமை சார்.